பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் நேற்று ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. நைட்டி போட்டு ஒரு அக்கா வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அட்டன் பண்ண ஜட்ஜஸ் வந்து பல விஷயங்கள் சொல்லி ஒரு சம்பவம் நடந்தது. நானும் எபிசோடு வரட்டும் ப்ரோமோ விட்டுருக்காங்க, எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் தெளிவாக பார்த்துட்டு முழுசா வந்து இதை பற்றி பேசுவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எபிசோடும் இன்னைக்கு வரல. அதுங்காட்டியுமா அக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. சரி, அவங்க பேசின விஷயங்களும் ஷோல என்னதான் நடந்திருக்குது, குறிப்பா பிக் பாஸ் காமன் மேன்ன்ற ஷோ காமன் மேனுக்கான ஷோ தானா, நியாயமான ரீதியில தான் நடக்குதா அப்படின்ற கேள்விகள் இப்போ எழுந்துள்ளது பல வகையில. அதை பத்தியும் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நானும் பல வாட்டி சொல்லி நிறைய பேர் லைக்கே பண்ணாம பாக்குறீங்க. லைக்கை பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைபும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கேள்வி கேட்கலாம். ஸோ காமன் மேன் ஷோக்கு நைட்டி போட்டது தப்பா ரைட்டா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். விஷயம், இதுல ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல தெலுங்கு பிக் பாஸை பார்த்து பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா. தெலுங்கு பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்திருக்குன்றத நான் தெளிவுபடுத்துறேன். முதல் விஷயம், ஓகே, அந்த அக்கா என்ன சொல்றாங்க, நைட்டி போட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோஆர்டினேட்டர் இருந்திருக்காங்க. ஓகே, கோஆர்டினேட்டர் கிட்ட இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டு வரலாமான்னு இவங்க மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நைட்டி ஃபோட்டோவுமே அவங்க சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே அப்படின்றது பிக் பாஸ் க்ரூ மெம்பர்ஸுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாய்ஸ் கால்லையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இப்போ ஸ்பேருக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த நபருமே, பேசின நபருமே அங்கே தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நார்மல் ட்ரெஸ்ல வந்துட்டு அங்கே வந்து நைட்டி மாத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யோசிச்சு ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நைட்டியை போட்டுக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வியும் உங்களுக்கு வரும். ஆனா தெலுங்கு பிக் பாஸ்ல எப்படி நடந்துச்சு, மாயா ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, தெலுங்கு பிக் பாஸோட கான்செப்டை சொல்றேன். அங்கேயும் ஒரு கண்டஸ்டன்ஸ் போன சீசன்ல நைட்டி போட்டுன்னு கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க. ஆனா முதல்ல அவங்க நைட்டி போட்டு வரல, நார்மல் ட்ரெஸ்ஸில் அவங்க வந்தாங்க. நான் ஒரு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன், இதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நைட்டி மாறப்பட்டது அப்படின்றது தான். ஸோ வரும்போது அவங்க ப்ரெசன்டபிளா அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதம்ன்றது ஒன்று அங்கே நடந்திருக்கு. இவங்க டைரக்டா உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க உள்ள போட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க ராஜு பேசுறாரு. ஆக்சுவலி அங்கேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. ஸோ ஷோவுடைய ப்ரோமோ படி, கான்செப்ட் படி ராஜு ஜட்ஜாக இருக்கணும், மாயா ஓஸ்டா இருக்கணும். அந்த இடத்துல மாயா ஓஸ்டா இருந்தவங்க நேரா போய் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜா உட்காந்துருக்காங்க. ஜட்ஜா இருந்த ராஜு வந்து இங்க ஓஸ்டா வந்து நின்றுட்டு இருக்காரு. அதையே ஒரு பெரிய குழப்பத்திற்கு. அப்ப ஏன்டா ப்ரோமோல வந்து நீங்க இவங்க 3 பேர் ஜட்ஜு, இவங்க தான் இதுன்னு போட்டீங்க? அப்ப நீங்க என்ன ப்ரோமோ போட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கணும். ஆனா இங்க டோட்டலா கன்ஃபியூஷன் மாதிரி மாறி மாறி ஜட்ஜஸ் வராங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. அது ஏன் நடந்துச்சுன்னு நமக்கு எக்ஸாக்ட் ரீசன் தெரியல. மாயா ஏன் ஜட்ஜா வந்தாங்கன்றதையும் நமக்கு புரியல. நம்பர் 1. அடுத்ததாக இவங்க உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா நைட்டியை நீங்க மாத்திட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு, நைட்டி எல்லாம் போட்டு வருவீங்க. இல்லைங்க எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் அப்படின்னு. இல்ல நீங்க கண்டென்ட் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க போல இருக்கு, ஸோ நைட்டியை மாத்திட்டு வந்துருங்கன்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப வந்து என்ன சொல்றாங்க, இதே இந்த ட்ரெஸ்ஸோட செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்களே என்ன சொல்றீங்க, இந்த ட்ரெஸ்ஸோட செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அங்கேயே முடிஞ்சு போச்சுல. இப்ப நீங்க அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லாம இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த இடத்துல ஜட்ஜஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரெட் கார்டு கொடுத்துருங்க. அதுலயும் குறிப்பா அக்கா வந்து பாத்தீங்கன்னா பேசின ஃபுட்டேஜை முழுசா போடுங்க அப்படின்ற மாதிரி இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாங்க. பெரிய கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரம் நடந்திருக்குதான், அதை முழுசா போடுங்கன்னு. அப்ப முழுசா போட்டா பிக் பாஸ் காமன் மேன் லைவ்ன்ற மாதிரி தான் போடணும். ஏன்னா செலக்ஷன் ப்ராசஸ்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் 1 hour எபிசோட்ல எவ்வளவு போட முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இருக்கிற லிமிடெட் ஸ்பேஸே 45 நிமிஷமோ 50 நிமிஷமோ தான் இந்த எபிசோட போடுறாங்க. அதுல அக்கா பேசினது அரை மணி நேரம் மட்டும் எடுத்து போட்டாவே அங்க மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு இடம் இருக்காது. ஸோ எல்லாமே எடிட் பண்ணி தான் போடுவாங்க. அதுலயும் பிக் பாஸ் டீம், இந்த விஜய் டிவி பண்ற கோளாறுத்தனத்தெல்லாம் நம்ம பல வாட்டி நம்மளே பேசியிருக்கோம். பிக் பாஸ் டைம்லேயே வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன மாதிரி கட் பண்ணி தூக்குவாங்க, எதாவது ஆட் பண்ணுவாங்க, கிளாப்ஸ் வரானவனுக்கு கிளாப்ஸ் வர வைக்கிறதும், இந்த மாதிரி இது பாசிட்டிவா இருக்கணும் நெகட்டிவா மாத்துறதும், இது ஒரு வழக்கமா அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அக்கா கேட்ட உடனே அந்த 30 நிமிஷம் வீடியோ ஃபுட்டேஜை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த அக்கா போயிட்டு முழு ஃபுட்டேஜை போடுங்க, யார் என்ன பேசினான்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ப்ரோமோலயே அக்கா என்ன பேசியிருக்காங்க, நான் வந்து அம்மனமாவா வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டைலாக் விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நியாயமா இருக்கா சொல்லுங்க? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த இடத்துல பேசலாமா நீங்க சொல்லுங்க? அதுலயும் இவரு ஆரி ப்ரோ ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா,
இடம் பொருள் ஏவல் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு. ஸோ நீங்க இடத்துக்கு போயிட்டு நீங்க ஒரு ஸ்கிட்டோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கன்னா, இல்ல நான் இப்படிதான் இருக்க போறேன்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாமே. அதைத்தானே அந்த போன்ல இருக்கிற ஒரு நபர் சொல்றாரு. அந்த போன்ல இருக்கிற நபர் அதானே சொல்றாரு. அதையும் உங்க கேட்கல. இங்க வந்து ட்ரெஸ்ஸையும் எடுத்துன்னு வந்து அங்க சொன்னா மாத்திக்குங்கன்ற மாதிரி ஆல்ரெடி க்ரூ மெம்பர்ஸே இங்க கன்வே பண்ணியிருக்கிறாங்க. கன்வே பண்ணாமலாம் கிடையாது, கன்வே பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அதை வந்து கேட்டிருக்கணும். அவங்க ஜட்ஜஸ் பேசாதுக்கு எதிராக இவங்க பேச, அவங்க பேச, இவங்க பேசன்ற மாதிரி போய் கடைசியில் ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பேசிக்கா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து நம்ம பிஹேவ் பண்றதுன்றது இருக்கு. வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரியும் வெளியே நம்மளால இருக்க முடியாது. ஒரு இடத்துக்கு போறோம்னா கூட அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிட்டு தானே போவோம். எல்லா இடத்துக்கும் நைட்டியோடய போக முடியுமா? ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருந்தா அது வீட்டுக்குள்ளங்க ஐயா. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அங்கே இது பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. ஸோ அது லாஜிக்கலா அவங்க சொல்ற ஃபேக்டே என்னால் ஒத்துக்க முடியல. இது என்னோட கருத்து. நிறைய பேருக்கு அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும், அக்செப்ட் பண்ணாம இது இருக்கும். பட் நான் பாக்குறதுனா ஒரு இடத்துக்கு போனோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இருப்போம். அதே நீங்க ஸ்கிட் பண்றீங்கன்னா அதை மாத்திட்டு பண்ணுங்கன்ற ஆப்ஷன் நீங்க அவங்க கொடுக்கலன்னா நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க நான் விடாப்புடியா இதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன், விடாப்புடியா தான் இதே இருப்பேன் அப்படின்ற மாதிரி பண்றது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்றது எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் வெளியே போய் இன்டர்வியூல கூட இந்த மாதிரி நைட்டி போட்டு இன்டர்வியூ கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஆரிபுரு கேட்டிருக்காரு போல. அதனால நான் போயிட்டு இன்டர்வியூல கூட நான் இங்க பாத்தீங்களா நைட்டியோட தான் பேசுறேன் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னத்த சொல்றது மக்களே, நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஆக்சுவலா அவங்க வந்து இதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சியோ ஒரு விஷயத்த பண்ணணும், இதன் மூலியமா வந்து அவங்க ட்ரெண்ட் ஆகணுமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கிறாங்க போல இருக்கு. ஆனா அந்த அக்கா சொன்ன ஒரு சில உண்மைகள்லாம் இருக்கு, அதை பத்தியும் பேசணும். இதுல ஒரு என்னதான் வந்து முரண்பாடான விஷயம் இருந்தாலுமே அவங்க வெளியே போயிட்டு ஒரு குரூப்பா ஒரு இருந்திருக்காங்களாம். ஏன்னா இந்த ஷோல இருந்து ஒரு 50 பேர் தான். ஆக்சுவலா இந்த ஷோவோட ப்ராசஸ் குறைஞ்சிக்கிட்டு 50 பேர்ல இருந்து 15 ஆகும். 15 பேர்ல இருந்து ஓட்டிங் ப்ராசஸ் போகும். அதுல இருந்து 6 பேர் பிக் பாஸ் வீட்டுக்கு போவாங்க. இதுல பல பேருக்கு எவனுக்கும் தெரியாது. நான் சொல்றேன், பிக் பாஸ் தமிழ் அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ணுவானுங்க. அவனுங்களுக்கு நிறைய பேர் அவனுங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு எப்படி இந்த செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும், என்னென்னலாம் நடக்கும்னு முழுசா தெலுங்கு ஃபாலோவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அடுத்தவன் எவனா சொன்னா போதும் அதை எடுத்து அவங்க பேசுறதே ஒரு வழக்கமா பல பேர் வைப்பது உண்டு. ஸோ பார்க்காமே அடுத்தவங்க கிட்ட இருந்து இவன் கண்டுபிடிச்சிருக்கானோ அதை எடுத்து நம்ம போட்டு போன்ற மாதிரி நிறைய பேர் போடுறதான வழக்கம் இருக்கும். அந்த ப்ராசஸை எப்படி நடந்துச்சுன்றது எல்லாத்தையும் நான் சொல்றேன். தெளிவா தெலுங்குல என்ன நடந்துச்சுன்னு நானும் ரிவீல் பண்றேன். இந்த வாரத்திலே ஒரு வீடியோ எடுத்துட்டு வரேன். ஏன்னா இங்க ஒரு பேசிக்கா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா ஷோ எந்த ரீதியில டிராவல் ஆகுது, ஷோ எந்த மாதிரி நடக்கும்ன்றதே புரிதல் இல்லாம நிறைய பேர் இன்ஸ்டால வீடியோ போடுறதுன்னு நான் பாக்குறேன். இன்ஸ்டாவா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்குங்கடா, புரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்கடா அப்படின்றது சொல்ல தோணுது. அதுக்கு வரேன், அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த இடத்துல அக்கா என்ன சொல்றாங்க, காமன் மேன் இருந்து இப்போ காமன் மேன்ன்ற பேர்ல இவங்க செலக்ட் பண்றதே கொஞ்சம் இதுவா இருக்குன்னு சொல்றாங்க. நியாயமான விஷயம். ஏன்னா காமன் மேனா இருந்தா பெருசா ப்ராப்ளமே அடையாத ஒரு நபரா இருப்பான். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல 40,000 50,000 1 லட்சம் 2.5 லட்சம் அப்படின்ற மாதிரி ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டு வரவங்க தான் இங்க முக்காவாசி பேர் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சன் மியூசிக் விஜே எல்லாம் வந்து காமன் மேனாங்க, புரியல எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் முனியம்மாவை கூட அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்கள காமன் மேன் கேட்டகரியில் எடுக்கணும். ஆனா அவங்களுக்குமே ஒரு சேனல் இருக்கு, அதுலயும் 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. அது நீங்க அபிஷியலா காமன் மேனான்ற கேட்டீங்கன்னா முனியம்மா கிட்ட டேலண்ட் இருக்கு, திறமை இருக்கு, அதுல அவங்க செலக்ட் ஆனாங்க, அதை நான் ஆதரிக்கிறேன், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஓவராலா நீங்க இந்த ஷோட ஃபார்மேட் காமன் மேன்ன்ற நேமை எடுத்து வச்சுட்டு இவங்க செலக்ட் பண்ணதெல்லாம் காமன் மேனோட பீப்புளா, காமனான ஒரு பீப்புளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுதான் உண்மை. மெஜாரிட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் ரேஞ்சில் இன்ஃப்ளூயன்சருக்கு ஏற்ற இதுல இருக்கிறவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட் வேணா நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனா அக்காவுக்குமே ஒரு 40,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு, 42,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு. அக்காவுமே காமன் மேன்ல வரமாட்டாங்க. அதான் ஹைலைட். என்னன்னா அக்காவுமே காமன் மேன்ல கன்சிடர் பண்ண முடியாது. அவங்களும் ஒரு விதமான பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒரு நபர் தான். அப்ப அவங்களும் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ரேஞ்சில் இருக்கிறாங்கன்றதை எடுத்துக்கலாமா? ஸோ அவங்க சொன்னது அவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லிக்கிறேன். அதை தாண்டி எங்களை டிஆர்பிக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்களே குண்டு ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்களாம், அவங்களே எடுக்க சொல்லுவாங்க. அது நான் கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்க ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வராங்கன்னு உங்ககிட்ட கேட்கறாங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல சேனலோட கோஆர்டினேட்டரோ சேனலோட ஆளோ என்ன சொல்லியிருக்கீங்க, போட்டுவாங்கன்ற மாதிரி பேசியிருக்கீங்க. அப்போ அவங்க நீங்க சேனல் கோஆர்டினேட்டர் பண்ணதும் தப்பு, சேனல் சைட்ல பண்ணதுமே தப்பு.
அவங்களை இந்த மாதிரி சொல்ல இருந்தீங்கன்னா அவங்க வேற ட்ரெஸ்ஸோடு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தோன்றது அந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. நீங்க இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு வர விட்டு அங்க ஜட்ஜு கிட்ட இப்படியும் பார்த்த விட்டு 2 சைடு நீங்க வேலையை பார்த்துருக்கீங்கன்றதுல அந்த ஒரு பாயிண்ட் அவங்க கேட்கறது நியாயமான கருத்து தானே. குண்டு அவங்களே வைப்பாங்களா, குண்டு அவங்களே எடுப்பாங்களா? ஆனா அக்கா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க, நான் இந்த ட்ரெஸ்ஸோட தான் போக போறேன்ற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனாலும் சேனல் அதுக்கு வழி வகுத்தாங்கன்றது தான் பாயிண்ட். ஏன்னா அதன் மூலியமா ஒரு கண்டென்ட் வருது இல்லையா, அந்த கண்டென்ட் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஓகே, அடுத்ததாக இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டஸ்டன்ஸ், எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ் ஒரு குரூப்பா போயிட்டு ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. அதுல என்னன்னா நிறைய ஒரே ஒரு டைலாக் மட்டும் நான் பேசுறேன். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து தெளிவா நான் வந்து தெலுங்கோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். அப்பதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டா போய் சேரும்ன்றதால அந்த கம்பேரிஷனை மிக விரைவில் நாளைக்கோ நாளன்னைக்கோ நான் எடுத்துன்னு வந்து சேர்க்கிறேன். காமன் மேன் ஷோட எப்படி செலெக்ஷன் நடக்கணும் அப்படின்றது அவங்க 4 ப்ராசஸ் ஆஃப் இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் இந்த ப்ராசஸ்க்கு வந்திருக்கிறாங்க. இதுல ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜஸ் முன்னாடி போய் இம்ப்ரெஸ் பண்ணுன்றாங்க, இம்ப்ரெஸ் பண்ணாதான் செலக்ட் பண்ணுன்றாங்க. அது எப்படி பண்ண முடியும்ன்றது, இப்போ உங்களுக்கான ஸ்பேஸ் என்ன அந்த இடத்துல கொடுக்குறதுக்கான அந்த இடத்துல நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணாதானே செலக்ட் பண்ண முடியும். சரி, எனக்கு நல்லா பேச வரையும், என்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன், அதை தாண்டி எனக்கு எதுவுமே பண்ண வரல, நான் சும்மா நின்றுட்டு இருந்தா நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா? அதுவே தப்பு. அந்த செலக்ஷன் ப்ராசஸ் இதுதான்னா அதுல நம்ம என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியும், பெஸ்ட்டை எதெல்லாம் பண்ண முடியும்ன்றதை நீங்க பெஸ்ட்டை பண்ணி காட்டணும். அப்பதான் செலக்ஷன் நடக்கும். நீங்களோட பெஸ்ட்டே கொடுக்காம செலக்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா செலக்ஷன் நடக்காது. ஆனா இன்னொரு பக்கம் ஜட்ஜஸ் பண்றதும் நியாயமா பண்றாங்களான்னு கேட்பீங்க. அடுத்து அவங்களும் அநியாயமா பண்றாங்க. நேத்து ஒரு கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணாங்க, அதான் சோபனா இந்திரா குமார்னு. அவங்களை ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு நானும் கழுவி ஊத்துறேன். அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. குறிப்பா வந்து பிக் பாஸ் ஷோக்கு வந்து தெளிவா இருக்கிறவனுக்குலாம் தேவை கிடையாது. தெளிவா இல்லாம இந்த கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ற ஆட்கள் இருந்தா போதும் போல இருக்கு. அவங்களுக்கு அப்படிதான் செலக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கே வந்துட்டு நான் பிக் பாஸ்க்கே சோறு போடுன்ற நபரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம தமிழ் வருது ஆனா இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி, அதுவும் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே ஏதாவது ஒண்ணு பேசணும்ன்ற மாதிரி பேசுறாப்பல அவரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல இவங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா இதுல ரெக்கமெண்டேஷன் மூலியமா வந்து அங்க வந்து செலக்ஷனுமே நடக்குதுன்னு நான் பாக்குறேன். இந்த சோபனா இந்தா குமார் என்ற நபர் ரெக்கமெண்டேஷன் மூலியமாகவே செலக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா அந்த நபர் பண்ணதை விட பல நபர்கள் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஜார்ஜ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார். அந்த ஜார்ஜ் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, அப்படி வச்சு செஞ்சு விட்டாரு ஜட்ஜஸ். அது பெர்ஃபார்மன்ஸ், அது என்டர்டைன்மெண்ட். நீங்க என்ன கேட்டீங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ண அதுதான் நீங்க பண்ணாரு அவரு, அதை நீங்க இங்க இது பண்ணாரு, அதையும் ஏன் நீங்க செலக்ட் பண்ணல அப்படின்ற கேள்வி வருமா வராதா? ஸோ ஆக மொத்தத்துல ஜட்ஜஸுமே பயஸ்டா தான் செயல்படுறாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஜட்ஜஸுமே நியாயமான முறையில செயல்படவில்லை அப்படின்றது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இந்த 2-3 செலக்ஷன்லயும் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட முத நாள் ஒரு செலக்ஷனு, நேற்று ஒரு 3, இன்னைக்கு 2, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 10 பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 10 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க, 4 பேர் ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ அதுல நியாயமான செலக்ஷன் ப்ராசஸ் படி செலக்ட் ஆனவங்க எத்தனை பேரா இருக்கணும் அப்படின்றத என்ன கேட்டீங்கன்னா, முத நாள்ல அவரு அந்த பல்ல வச்சு தூக்கினாரு, ஆனா ஏதோ ஒன்று பேசணும்னு பேசினார், அது கூட எனக்கு இல்லை. ஆனா அந்த இடத்துல 2ஆவதா செலக்ட் ஆன இவங்க கரெக்ட், முனியம்மா கரெக்ட். அடுத்து இன்னொருத்தர் வந்து பயங்கரமா அந்த முடி வச்சுக்கிட்டு பயங்கரமா கலாச்சாரம், அவருடைய செலக்ஷன் ப்ராசஸ் கரெக்ட். இன்னைக்கு ஜார்ஜை செலக்ட் பண்ணியிருக்கணும், அந்த செலக்ஷன் ப்ராசஸ் கரெக்ட். இந்த 3 பேரை செலக்ட் பண்ணிருந்தா நியாயமான முறையில கொஞ்சம் அவங்களுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணி செலக்ட் பண்ணாங்கன்னு இருக்கு. ஆக்சுவலா ஜட்ஜஸ் அவங்க கிட்ட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணலன்னா கூட அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வெளிப்படையா எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி பண்ணலாம். அதுக்கான முயற்சிகள் இங்க இருக்கிற தமிழ் ஜட்ஜஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதை எப்படி பண்ணலான்றத மிக விரைவில் நம்ம வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், தெளிவா நம்ம சொல்ல போறோம். அதையும் பார்த்து காப்பி அடிக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க, காப்பி அடிச்சுட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு சொந்தமாகவும் பார்க்க தெரியாது. அடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லா எபிசோடும் உட்காந்து பார்த்துட்டு வந்து போடுவான், அதையும் போட்டு கட் பண்ணி காப்பி பண்ணி எடுத்து போறதுக்கான வைக்கம் இருக்கு. இன்னும் சில நபர்கள்லாம் இருக்கானுங்க மக்களே, என் வீடியோவே எடுத்து இன்னொன்று புது சேனல் ஆரம்பிக்கிறேன், என் வீடியோவே முழுசா எடுத்து போட்டுலாம் வச்சிருக்கானுங்க. என்னத்த சொல்ல, இப்பதான் போய் அந்த காப்பி ரைட் லிஸ்ட்ல எடுத்து பார்த்தா என் வீடியோவே ஒரு 4-5 வீடியோ எடுத்து போட்டு வச்சிருக்கான். அந்த மாதிரி நபர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. தயவு செய்து ஒழுங்கா நீங்களே சுயமா போட்டு பண்ணுங்கடா, அடுத்தவனை காப்பி அடிச்சுட்டு எதுக்குடா பண்றீங்க அப்படின்ற கேள்வி எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா என் வீடியோலாம் முழுசா எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, எவ்வளவு முடி ஒட்டு போய் எவ்வளவு இதுல இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.